அப்போது 11 பேர் நிர்வாகிகள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 நிர்வாகிகள் மாற்று சமுதாய மக்களை உள்ளே புகுத்துறீங்க. அந்த மக்களை விரும்ப மாட்டாங்க, அது வேற விஷயம். அதாவது இதை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாலே அவர் பாராளுமன்றத்தில் அமித்ஷா சொல்கிறாரு, முஸ்லீம்களை தவிர நாங்கள் யாரையும் போட மாட்டோம்னு சொல்கிறாரு. அதே பாஜகக்காரங்க தான் கோர்ட்டில் போயிட்டு சொன்னாங்க, நாங்கள் பாபர் மசீது இடிக்க மாட்டோம், கரை சேவராக போயிட்டு. அதாவது அவர் சொல்கிறது செய்ய மாட்டோம் கருத்தை நான் உங்களுக்கு பதிவு இல்லை, அவர் சொன்னால் அவர் அட்டவேஷம் போடுறாரு நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. சரி, இப்போ ஷேக் தாவூத் 11 இஸ்லாமிய நிர்வாகிகள் வக்பு சொத்துக்களில் நிர்வாகிகளாக நியமிக்கப்படும். 2 பேர் நான் முஸ்லீம் உள்ளே போடுறீங்க. மீதி உங்களால் 2 பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் 5 பேர் உள்ளே கொண்டு வரலாம். ஒரு எம்எல்ஏ கொண்டு வரலாம், ஒரு எம்பியை கொண்டு வரலாம், ஒரு அமைச்சரை கூட உள்ளே கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலான்றதுக்கான எல்லா வழிமுறையும் அதில் இருக்கு. அப்போ 11 பேரில் நீங்கள் 7 பேர் நான் முஸ்லீம் கொண்டு வருவதற்காகவும் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக 2 பேர் சொல்லிட்டு மீது 5 பேர் உள்ள கொண்டு வர போறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த வக்பு சொத்துக்கள் இஸ்லாமிய சொத்துக்களாக இருக்க போறதில்லை. இந்த சொத்துக்கள் முழுமையாக ஆட்ட போடுறதுக்கும் அந்த சொத்துக்களுடைய எல்லா டேட்டா எடுப்பதற்கும் நீங்கள் கருப்பாடுகளை உள்ள புகுத்த போறீங்க. எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் முஸ்லீம் நிர்வாகிகளையும் இந்துத்துவவாதிகளும் உள்ள போட போறீங்க. அவருடைய தாய் பத்திரத்தெல்லாம் எடுக்க போறீங்க. அதை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய போறீங்க. கடந்த முறையில் மன்னராட்சியில் இருக்கும் போதெல்லாம் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து ஆட்சி செய்தவர்கள் தோண்ட பல வரலாற்றுகள் இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்காக்களும் இஸ்லாமியர்கள் மசூதிகளையும் சூறையாடுவதற்கான வழிவகை செய்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் இதில் வெளிப்படையாக இருக்குது. இல்லை, நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் இப்போ இந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத நாட்டு கொள்கையை முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்தியாவில் இதை செய்ய முடியாதுங்கிறதுல அசைக்க முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த வக்பு சட்டத்தை முஸ்லீம்களுடைய மனநிலை கேட்டுக்கொண்டு முஸ்லீம்களுடைய எம்பிக்களோ முஸ்லீம்கள் அமைச்சர்களோ அவங்க முடிவு பண்ணி நிறைவேற்றப்படவில்லை. கண்டிப்பாக இந்த